போன வருஷமே கிட்டத்தட்ட பல கோடிகள்ல நிக்குது. இந்த வருஷத்துக்கான நிதி அப்படின்னு கேட்டா அதுவும் இன்னும் ஒண்ணுமே இல்லை. என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை இன்னும் ஏத்துக்கல. தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, தேசத்தை 50% அளவுல அந்த எழுத்தறிவுல அந்த உயர்கல்வி இதுல எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அந்த இடத்தை நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். அவங்க +2 முடிச்சுட்டு காலேஜ் வரணும் அப்படின்னாலே ஒரு என்ட்ரன்ஸ் எழுதிட்டு தான் வரணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்க பல்கலைக்கழகமா மாத்திடுறோம். ஆனா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குடிமை யார் கையில இருக்கும் அப்படின்னு கேட்டா அங்க இருக்குமா. அப்புறம் எப்படி வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன வேலை பண்ணாங்களோ அதையே பண்ணுங்க. இப்ப எங்க அப்பா ஒரு நெசவாளின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இயல்பா அது மேல ஒரு ஈர்ப்பு இல்ல, அதை பத்தி ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நான் நெசவாளியா தான் இருக்கணுமா? அப்ப என்னால வேற எதுக்கும் வர முடியாது அப்படின்னு முத்திர குத்துறீங்களா? இவர்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களை, இவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை ஏற்று அந்த கல்விக் கொள்கை வந்தால், அது திருத்தப்பட்டால் அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எல்லாருமே தயாரா இருக்கிறோம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். PM ஸ்ரீ புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழகம் ஏத்துக்காததுனால தான் தமிழகத்துக்கு கல்விக்கான நிதியை ஒதுக்கல அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல மேம். உண்மையாவே அதுக்காக தான் அவங்களுக்காக நிதி ஒதுக்கலையா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கிறதா? அப்படிதான் போல இருக்கு. ஏன்னா போன வருஷமே ஒரு நிலுவைத் தொகை பாக்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே கிட்டத்தட்ட பல கோடிகள்ல நிக்குது. அந்த நிலுவைத் தொகையும் கொடுக்கல. இப்போ இந்த வருஷம் கல்வியாண்டு அப்படின்லாம் வந்தாச்சு. அப்போ இந்த வருஷத்துக்கான நிதி அப்படின்னு கேட்டா அதுவும் இன்னும் ஒண்ணுமே இல்லை. என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை இன்னும் ஏத்துக்கல. புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல அப்படின்றத எந்தெந்த வழிகள்ல எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் அவங்க ஒரு பள்ளிகள்ல பேசினாலும் சரி, கல்லூரிகள்ல பேசினாலும் சரி, என்ன சொல்றாருன்னா, மாநிலத்தினுடைய கல்வி பாடத்திட்டம் அது அந்த பாடத்திட்டம் அப்படின்றது தேசிய அளவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறைவா இருக்கு, தேசிய அளவோட அதனால போட்டி போட முடியல அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்லூரிகளில் போய் எல்லாம் பேசும்போது, பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட நான் பேசும்போது அந்த மாணவர்களுக்கு AI செயற்கை நுண்ணறிவு பற்றி தெரியலை அப்படின்றாரு. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களை நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. குறைந்தபட்சம் சினிமா வழியாவது அவங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் என்ன பேசுகிறாருன்னா, அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லை, அதை பற்றி அந்த படிப்பு சார்ந்த எந்த விழிப்புணர்வும் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. ஆமாம், அந்த AI தொடர்பான படிப்புகளில் எத்தனை பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை பேர் அதுக்கு போகிறாங்க அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனால் அதற்கான டீச்சர்ஸ் இருக்காங்களா, அந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அப்போ அதையெல்லாம் பார்க்காம பொத்தாம்பொதுவாக அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விக் கொள்கை அந்த பாடத்திட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாநிலத்தினுடைய பாடத்திட்டம் பின்தங்கி இருப்பதாக அவர் சொல்றார். இப்போ தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தை 50% அளவில் அந்த எழுத்தறிவில் அந்த உயர்கல்வி இதுல எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அந்த இடத்த நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். அடைஞ்ச நம்மளை பார்த்து ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தேசிய கல்வி பாடத்திட்டத்தை பார்க்கும் பொழுது மாநிலத்தினுடைய பாடத்திட்டம் பின்தங்கி இருக்கு அப்படின்றாரு. இப்போ இந்த PM ஸ்ரீ அப்படின்ற புதிய கல்வி கொள்கையை தமிழகம் ஏற்காததுக்கு காரணம் என்ன மேம்? முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பொது தேர்வுன்னு சொல்றோம் இல்லையா, பப்ளிக் எக்ஸாம்ஸ். அந்த பப்ளிக் எக்ஸாம் 10ஆவதுல இருந்தப்போ 10ஆவதுல தான் இருக்கு, ஆரம்பத்துல அங்கதான் வருது. அப்போ ஆரம்பத்துல அந்த 10ஆவதுல வரும்பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய நிலைமையை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒழுங்கா படி, +1 +2ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும், அது நம்ம சொசைட்டி அப்படி ஆகி வச்சிருக்கு, சரியா? அப்போ அந்த 10ஆவதுக்கான பொது தேர்வு என்பது உங்களுக்கு பாலிடெக்னிக் போறதுக்கோ வேற ஏதாவது தொழில்நுட்ப கல்விக்கு போறதுக்கோ அடுத்ததாக +1 +2 போறதுக்கோ இதுக்கெல்லாம் எது நுழைவு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆவதினுடைய தேர்வு. அப்போது கிட்டத்தட்ட 16 வயசு அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் குழந்தைகளை கொஞ்சமாவது அவங்களுடைய குழந்தைத்தன்மையோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு காலமாக வச்சுருக்குறோம். ஆனால் அதை மாற்றி 3ஆவதுலேயே நான் பொது தேர்வு கொண்டு வருவேன்,
5ஆவதுல வந்து ஒன்று கொண்டு வருவேன், 8ஆவதுல ஒன்று கொண்டு வருவேன்னா யாராவது படிக்கிறதுக்கு போவேனா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் பெண்கள் அப்படின்னு சொன்னால் என்ன வரும், இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறது, இதுக்கு என்ன இருக்கு, 3ஆவதுல வந்து ஒரு வேளை பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா. அந்த நிலை தான் இப்போ தமிழகத்துல மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே மேம். தமிழகத்துல வந்து கல்விக்கான விழிப்புணர்வு வந்ததுனால இப்போ எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க அப்படின்றதானே இருக்கு. அப்போ இன்னமும் அப்படி இருக்கா? அப்புறம் ஏன் வந்துட்டு இது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு 1000 ரூபாய் ஏன் கொண்டு வந்தாங்க? உயர்கல்விகளில் பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1000 ரூபாய் அப்படின்றதையே கொண்டு வந்திருக்காங்க. அதை நிறைய பேர் ஓசியில் கொடுக்கறது, இலவசமாக கொடுக்கறது, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன, பெண்களை வந்துட்டு உயர்கல்விக்கு வரக்கூடிய அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும், அந்த சதவிகிதத்தை உயர்த்தணும் அப்படின்னு. அப்போ இந்த சூழல்ல அவங்க இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சூழல்ல நீங்க 3ஆவதுலயோ 5ஆவதுலயோ பெண்கள் மாணவிகள் வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்? உட்கார வீட்டில் பெண்களுக்கே என்ன தோணும், என்ன தான் படிச்சுட்டு மறுபடியும் என்ன வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்க்கிறதும் குழந்தைய பெக்கிறது தானே இருக்கு, அப்படியே கிடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இதில் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லூரிகளில் இப்போது முதல் வருஷத்தில் நீங்கள் ஒரு கல்லூரியில் படிக்கலாம், திடீர்னு ஒரு வருஷம் முடித்த உடனே உங்களுக்கு வந்து படிக்க வேணாம் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலைக்கு போகலான்னு தோணுது, இல்லை இன்னொரு கல்லூரிக்கு போய் படிக்கலாம்னு தோணுது அப்படின்னா, அப்போ இங்கே இதை முடிச்சுட்டு நீங்கள் அதை போயிடலாம், அந்த கல்லூரியில் போய் படிக்கலாம். இல்லை இந்த ஒரு வருஷத்தோட முடிச்சுட்டு நான் வேறு ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் முடிச்சதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிப்ளமா மாதிரியான சான்றிதழ்கள்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து இப்படி ஒரு சான்றிதழை வாங்கிட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, வேலைக்கு போயிட்டு கையில் காசு படுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் படிப்பீங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு பின்னடைவுகள் எல்லாம், இந்த மாதிரியான பின்னடைவுகளை எல்லாம் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேர்ல இவங்க கொண்டு வராங்க. அப்போ யார் வந்து கண்டினியூஸா படிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல வசதி இருக்கிறவன், இதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறவன், அவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான்னா அப்படியே வந்து போய்கிட்டே இருப்பான். இப்போ திடீர்னு வந்து வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு, அப்பா திடீர்னு ஒரு விபத்தில் இறந்துடுறாரு, பையன் வந்துட்டு முதல் வருஷம் முடிச்சிருக்கிறான், இப்போ 2ஆவது வருஷம் போகணும், 2ஆவது வருஷம் போகணும்னா 2ஆவது வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டணும், அந்த நேரத்தில் அப்பா இறந்துட்டாரு. அப்போ அம்மாவும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் என்ன சொல்லுவாங்க, தம்பி ஒரு வருஷம்தான் படிச்சுட்டு இல்லைப்பா, அதுக்கு ஒரு டிப்ளமோன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களப்பா, கொஞ்சம் வேலைக்கு போய் தலையெடுத்த அப்படின்னு சொன்னால் உன் தங்கச்சியை வந்து கரை சேர்த்துடலாம், கொஞ்சம் அதுக்கு வந்து பண்ணுப்பா, அதுக்கப்புறம் மறுபடியும் நீ வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ இந்த சூழலில் அந்த பையன் என்ன பண்ணுவான், சரின்னு வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போயிட்டு தன்னுடைய தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் படிக்க வருவானா? எவ்வளோ பெரிய சவால் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, கொரோனா காலத்துக்கு அப்புறமா இன்னைக்கு பிள்ளைங்களை கிளாஸ் ரூமில் உட்கார வைக்கிறது பெரிய சாதனையாக இருக்குது. தலைகீழ நின்று தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு அட்டென்ஷன் இல்லை. அது வந்துட்டு வீட்லேயே அந்த மாதிரி இருந்ததுனுடைய விளைவு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மொபைல் ஃபோனில் வந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கவன சிதறல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு அப்படி சொடுக்கு போடுற நேரத்தில் அவங்களுக்கு வேற மாறி மாறி வரணும்னா இது என்ன ரோபோவா அது? அப்போ இப்போவே இந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்கொள்கிறவன், இப்போ நீங்கள் ஒரு வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் வேற ஏதோ ஒரு வேலைக்கோ அல்லது வீட்டில் இருந்துக்கிட்டு வேற ஏதோ படிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இதை வந்து தொடருவீங்களா? சரி, இன்னொரு பக்கம் இந்த கல்லூரியிலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கல்லூரியில் உங்களுக்கு பாலியல் ரீதியான ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? உங்களுக்கு அப்போ இங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருப்பா இல்லையா, அவளுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? நீங்கள் இங்கேருந்து வேற எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா டிசி கூட தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. டிசி அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய துருப்பு சீட்டாக இருந்தது. அப்போது நீங்கள் வந்து அதுக்கு சரியாக நடந்துக்கணும், அந்த கீழே வந்து கான்டாக்டில் குட்னு போடணும். எத்தனை பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கு தெரியுமா? அந்த குட்னு போடாமல் பெட்டர்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அது எதுவுமே வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு அப்படி வந்து படிக்கலாம் அப்படின்னா, அப்போது இந்த முறை சார்ந்த ஒரு கல்வி முறையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முறை சாராத ஒரு நிலைக்கு தள்ளுறீங்க. நல்ல வசதியோடு இருக்கிறவனுக்கு இது பிரச்சனை இல்லை, அடித்தட்டில் இருக்கிறவனுக்கு வேலைக்கு போனா தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பங்களில் இந்த மாதிரியான கல்வி முறையை எப்படி பார்ப்பார்கள் அப்படின்றத முதல்ல சிந்திச்சு பாருங்க.
அடுத்தது 3 மொழிக் கொள்கை அப்படின்லாம் அது வேற ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு ஆனா இருக்கு. மாநிலத்துக்கிட்ட வந்து கல்வி பொறுப்பை வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி தானே மேம் சொல்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே இதுல. மாநிலத்துக்கெல்லாம் ஒன்றும் கல்வி பொறுப்பெல்லாம் கொடுக்கல. அவங்க வந்துட்டு +2 முடிச்சுட்டு காலேஜ் வரணும் அப்படின்னாலே ஒரு என்ட்ரன்ஸ் எழுதிட்டு தான் வரணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பல்கலைக்கழகமாக மாற்றிடுறோம். ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குடிமை யார் கையில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்குமா. அப்புறம் எப்படி? அப்போ தேசிய அளவில் நீங்கள் தேர்வு எழுதி நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு உள்ள வந்து சேர முடியும் அப்படின்னா எத்தனை பேரால் ஜெயிக்க முடியும்? இன்றைக்கி நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு பேராசிரியர். நான் வந்துட்டு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு படிப்பை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ஒரு நுழைவுத் தேர்வு வச்சுருக்காங்க. அந்த நுழைவுத் தேர்வில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது அதில் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தது. சரியாக எழுதுனா முழு மதிப்பெண், தப்பாக எழுதிட்டா ஒரு மதிப்பெண் குறைஞ்சிரும். அது நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதைத்தான் அவங்க வேற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதுதான் எனக்கு புரியலை. நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, சரியா இருந்தால் மார்க் கிடைக்கும், சரியா இல்லாட்டி மார்க் கிடைக்காது அப்படின்னு நினச்சி அத்தனையும் எழுதி வச்சேன். கடைசியில் பார்த்தா ஃபெயிலு. சரியா? அப்போ இப்படியான ஒரு சூழல்ல நீங்க வந்துட்டு நுழைவுத் தேர்வு வச்சு கல்லூரி சேர்றதுக்கே இந்த மாதிரி வச்சிங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுடைய நிலைமையை யோசிச்சிங்களா? நாங்கெல்லாம் படிக்கவே கூடாதா? நாங்கெல்லாம் அப்படியே தான் வீட்லயே வந்துட்டு இந்த உஃபுன்னு அந்த இது விறக வச்சு ஊதிக்கிட்டு இருக்கணுமா? எவ்வளோ அயோக்கியத்தனம் இல்லையா? எவ்வளோ அநியாயம் இல்லையா? இந்த தேசிய கல்விக் கொள்கையில வந்து எதுவுமே நல்ல விஷயமே இல்லையா மேம்? நல்ல விஷயங்கள் சில வந்து இருக்கலாம். ஆனால் அதை பார்க்கும் பொழுது, இந்த பின்னடைவுகளை பார்க்கும் பொழுது அதை அவ்வளவு தூரம் நம்மளால் ஏற்றுக்க முடியவில்லை. அதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனம். அடுத்தது வந்து தொழில்நுட்ப கல்வியை கொண்டு வரோம் அப்படின்றாங்க. அந்த தொழில்நுட்ப கல்வி என்பது கிட்டத்தட்ட இந்த என்ன சொல்லுவோம் நம்ம விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றாங்க. அப்போ விஸ்வகர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், மறுபடியும் உங்களுக்கு சாதி ரீதியாக வீட்டில் பெரியவங்கெல்லாம் என்ன வேலை பண்ணாங்களோ அதையே பண்ணுங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டில் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்களோ அது வந்து ஜீன் வழியா உங்களுக்கு வரும் இல்லையா? அதனால நீங்க ஆரம்பத்திலே ஸ்கில்டா இருப்பீங்க, திறன் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கணும். மேனிபுலேட் பண்றாங்கன்றீங்க. சரி, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, இப்போ எங்க அப்பா ஒரு நெசவாளின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இயல்பா அது மேல வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இல்லை, அதை பத்தி வந்து ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நான் நெசவாளியா தான் இருக்கணுமா? அந்த கேள்விக்கு யார் பதில் கொடுக்க போறீங்க? அப்போ நான் வேற எதுக்காவது வரணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இடம் இல்லையா? அப்போ என்னால வேற எதுக்கும் வர முடியாது அப்படின்னு முத்திரை குத்துறீங்களா? அந்த இடம் வருது இல்லையா? அப்போ மறுபடியும் சாதி அப்படின்ற அமைப்பை நீங்க காப்பாத்திட்டு வர போறீங்களா? இப்போ நெசவாளிக்கு பரவாயில்ல, மலை மல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் வரக்கூடிய பிள்ளை அப்போ என்ன செய்யணும்? மலம் தானே அள்ளணும். இன்னைக்கு நம்ம மலம் அள்ளுறதையே வந்துட்டு மிஷின்ல கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். சிட்டிகள்லாம் வந்தாச்சு. அப்படி வந்துட்டு ஆட்களை வந்து இந்த ட்ரைனேஜ்குள்ளே இறக்கி அவங்கள வந்துட்டு அதை வந்து சுத்தம் செய்ய வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சூழல்ல அந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு அப்போ எதில் ஸ்கில் இருக்கும்? அப்படிதானே பேசுவீங்க இல்லையா? அப்போ தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தினரை அதற்காகவே நீங்கள் வச்சிருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். இந்த சூழலில் கூட இன்னும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு நான் கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன், உடனே வந்து சீல் வைக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டால், சாதி பெருமையை பேசுவதனால்தான் ஏற்படுது. சாதியை வந்து பரவலாக வச்சிருக்கிறதுனால தான் ஏற்படுது. திருமணம் அப்படின்ற பேரில் வந்து சாதியை காப்பாற்றுறதுனால தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டிய ஒரு கல்வி வேணும் அப்படின்னு தான் இவ்வளோ வருஷமாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் ஐஏஎஸ்ஸா வந்ததுக்கு அப்புறமா அவர் எந்த அளவுக்கு இருக்கிறார். ஆனாலும் கூட சில இடங்கள்ல, சில கிராமப்புறங்கள்ல ஒரு பஞ்சாயத்து தலைவியா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள அந்த நாற்காலியில உட்கார விடாம எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது இல்லையா? அந்த இடத்துக்கு மறுபடியும் போறதுக்காக தான் இந்த கல்விக் கொள்கையை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில கல்வி முறையை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கு தமிழ்நாடு அரசுல இருந்து ஏதாவது பதில் கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு அரசுல ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா முதல்லலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு இது நம்ம வந்துட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி எடுத்துட்டு போனோம்னா அது அப்படியே கிடப்பிலேயே கிடக்கும்.
சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரையே வந்து ரொம்ப வருஷமா கிடப்பிலேயே வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த சூழல்ல இவர் பேசக்கூடிய இது எதற்காக இவர் பேசுறார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆளுநர் ரவி அவர்களுக்கு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா கூட அவர் பதவியில இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அஃபிஷியலா எதுவுமே வரல. ஆனால் அஃபிஷியலாக வராத வரைக்கும், அதிகாரப்பூர்வமாக வராத வரைக்கும் அவர் தான் நீடிப்பார் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது. இப்போ இவர் ஏற்கனவே வந்துட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணிட்டு திரும்பி வந்தார் இல்லையா, அந்த பயணத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து உளவுத்துறை சார்ந்த ஒரு பணி வேணும், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பதவி வேணும் அப்படின்னு இவருடைய எண்ணம். ஆனால் மேலிடம் என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னதனுடைய பின்னணி என்னன்னா, இன்னும் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை, அதுக்கு என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை வச்சு செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உளவுத்துறைக்கு வர்றதை பற்றி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதனால் இப்போ வந்தவர் என்ன பண்ணுறாருனா, இந்த மாதிரி கல்வி சார்ந்து பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காரு. நீட் வந்து ஆரம்பத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ எந்த மாதிரியான நெருக்கடிகள் இருந்ததோ அதே இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கைக்கும் வருதா மேம்? இது இப்போ நீட்டை அக்செப்ட் பண்ண மாதிரி இதையும் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? நீட் வந்து அக்செப்ட் பண்ணும்பொழுது அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். அந்த ஆட்சியாளர்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்ததாகவும், அதனால தான் அந்த கூட்டணியில் இருந்ததுனால அந்த கூட்டணி தர்மத்தின்படி அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசினார் நம்ம எடப்பாடியார் அவர்கள். அப்புறமா இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, கூட்டணி தர்மத்தின் காரணமாக இதை எல்லாத்தையும் நான் விமர்சனம் செய்யலை, ஆனால் நீட் என்பது நம்முடைய பிள்ளைகளினுடைய உயிரையே பறிக்கக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு, அதனால் அது தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு பேசுறார். முதல்ல வாங்கன்னு உள்ள விட்டுட்டு இன்னைக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, கிட்டவா நாயன்னா மூஞ்செல்லாம் நக்குச்சான். அந்த மாதிரி இவர் முதல்ல உள்ளேயும் விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு எதிராக நிற்கிறேன் அப்படின்னா இதை எப்படி பார்க்கறது? இப்போ அதே இது இப்போ புதிய கல்விக் கொள்கைக்கும் ரிப்பீட் ஆகுமா மேம்? ரிப்பீட் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட சித்தாந்தம் கொண்ட ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால பொதுவாக கல்விக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் டாக்டர் கலைஞர் ஆகட்டும், இவர் தளபதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், கல்விக்கான கல்லூரிகள் எந்த அளவுக்கு வேணும். இப்போது டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்றது, தொடக்க பள்ளி அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்த ஒரு 2 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டர் அதுக்குள்ளேயே வந்துட்டு கல்வி நிலையங்கள் வேணும், பள்ளி சின்ன சின்ன பள்ளிகள் வேணும் அப்படின்னு சொல்லி தொடங்கினவர். இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துலலாம் மாணவர்கள் இல்லை, அதை மூடலாம் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி மூடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைய முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது வந்து மூடக்கூடாது, ஒரு நபர் படித்தா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சியாளர்கள் நிச்சயமாக கல்விக் கொள்கைக்கு வந்துட்டு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இவர்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களை, இவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை ஏற்று அந்த கல்விக் கொள்கை வந்தால், அது திருத்தப்பட்டால் அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எல்லாருமே தயாரா இருக்கிறோம். திமுகன்னு மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்னு மட்டும் இல்ல, கல்வியாளர்களே இன்னைக்கு வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் மாற்றி வடிவமைக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. பாஜக கொண்டு வந்தது அப்படின்லாம் அவங்க நினைக்கல. புதிய கல்விக் கொள்கையில இந்த மாதிரியான பின்னடைவுகள் இருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்க, நம்ம பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இத்தனை வருஷம் போராடி கொண்டு வந்திருக்கிறோம். விமர்சனங்களை வந்து சரி செய்யாத பட்சத்துல கல்விக்கான நிதியை ஒதுக்கல இல்லையா, அப்ப அதுக்கான சொல்யூஷனை எப்படி கொண்டு வர போறாங்க? இதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்தான். ஏன்னா நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டியும் சரியாக திரும்பி வர்றதில்ல. வேற வந்துட்டு நமக்கு இயற்கை பேரிடர் நடக்கும் பொழுது அதை வந்து தேசிய பேரிடராக அறிவித்து அதற்கான நிதியை கொடுங்க அப்படின்னாலும் கொடுக்கறதில்ல. ஆனால் நம்மளே வந்துட்டு நம்ம கிட்ட இருந்தே மறுபடியும் ரீஜெனரேட் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வேற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து எக்கச்சக்கமாக கடன் வாங்கிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட மக்களினுடைய சேவைக்காக, மக்களினுடைய நலனுக்காக இந்த ஆட்சி என்னெல்லாம் செய்ய முடியுமோ, கிட்டத்தட்ட நம்ம அந்த கம்பி மேல நடக்கிற மாதிரி அந்த மாதிரி அத்தனை வித்தைகளையும் செஞ்சுதான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மக்களுக்கு வந்துட்டு நல்ல திட்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதனால அங்கிருந்து வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது வரைக்கும் நம்முடைய நிதியை வச்சு இதை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கேட்டால் நம்ம மெட்ரோ பணிகளுக்கான நிதியும்
வரல. அதுக்கும் வந்துட்டு நம்ம தான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மக்களினுடைய மேம்பாடு அப்படின்றது அந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. அதனால இந்த சூழல்ல இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. அதனால அவங்க தேர்தல்ல செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வாங்க. ஓகே மேம், இன்றைய அரசியல் சூழலை பத்தி கிட்ட விவரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.